அசாம் டீ எங்க போனாலும் அசாம் டீ எதுக்கு இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 months அங்க வந்து ரெயின் இருக்கும். அதோட சாயில் பாத்தீங்கன்னா இஸ் மேட் ஃபார் டீன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க வளர்ற அந்த டீ லீஃப்ல பாத்தீங்கன்னா அந்த டீ ஃபிளேவரா இருக்கட்டும், எசன்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு நம்ம அசாம் டீல மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த டீலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளேவர் கிடைக்காது. ஆப்டான டீ இந்தியன் பீப்புள்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அசாம் டீ, நோ டவுட் அபவுட் இட். நம்ம அசாம் டீ ஏன் ஸ்பெஷல்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லால் கப்தான் அசாம் டீ ஏன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. கிராப்ஸை பர்ச்சேஸ் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பர் கிரைட்டீரியாஸ் இருக்கு. இந்த கிரைட்டீரியாஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கரெக்டா 3 மாசம் 4 மாசம் பீரியட் தான் உங்களுக்கு இருக்கும் டீ தூள் ப்ரொக்யூர் பண்றதுக்கு. அந்த டைம்ல நீங்க கரெக்டா டீ தூள் ப்ரொக்யூர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த குட் குவாலிட்டி, குட் டேஸ்ட், குட் கலர், எவ்ரிதிங். ஸோ இதை கூட வந்து நம்ம ஒரு பிளெண்ட் ஒன்று பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீ வந்து கரெக்டான டைம்ல நீங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டு, மெயினா நம்ம ப்ரொக்யூர் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பர் அசாம். அசாம்லேயே லோயர் அசாம் இருக்கு, அப்பர் அசாம் இருக்கு. நம்ம பர்டிகுலரா வாங்குற லால் கப்தான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற எல்லா அசாம் டீ பாத்தீங்கன்னா ஒன்லி அப்பர் அசாம் மட்டும்தான். ஸோ இந்த அப்பர் அசாம்ல வந்துட்டு தனித்தனி கார்டன் நம்ம வர வச்சிருவீங்க. வர வச்சதுக்கு அப்புறம் நம்ம டீ டேஸ்டர், டீ பிளெண்டர் எல்லாமே சேர்ந்துட்டு இந்த கார்டன்ல பிளஸ் என்ன இருக்கு, இந்த கார்டன்ல ரிசல்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ சில கார்டன்ல பாத்தீங்கன்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும், சில கார்டன்ல பாத்தீங்கன்னா கலர் பிஞ்ச் நல்லா இருக்கும். ஸோ சில இதுல பாத்தீங்கன்னா 2 காம்பினேஷன் ஆன மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிளேவர் எதுல இருக்கு அது ஒரு கார்டன் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கலர் பிஞ்ச் நல்லா வர்ற மாதிரி கார்டன் என்ன இருக்குன்னு அதை செலக்ட் பண்ணுவோம். அது எடுத்துட்டு நம்ம ரேஷியோஸ்ல பிளெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பொருளையும் பார்த்து வாங்கி பிளெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணது தான் இந்த லால் கப்தான் அசாம் டீ. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை ரீச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸோட எல்லா இதுவும் கொடுப்பேன். உங்களுக்கு டீ கடை ஓப்பன் பண்ணணும், மாடர்ன் டீ அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும், உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணும், உங்கள் கெஸ்ட்டுக்கு யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுனா வேணும்னா உங்கள் ரெக்வயர்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் எந்த மாதிரி டீ உங்களுக்கு ஆப்ட் ஆகும்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.